ஹலோ காய்ஸ், ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம வீரா தீரா சூரா டைட்டில் டீசர் பார்க்க போகிறோம். ஸோ வீரா தீரா சூரா ஸோ விக்ரம் படத்துக்கையோட ஸோ இவரோட படம் கடைசியாக அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி பர்த்டே விக்ரம் சார். ஸோ இன்றைக்கி அவரோட பிறந்தநாள்னால நேற்று அவரோட பிறந்தநாள். ஸோ நேற்று என்னால் ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் போடுறேன். ஸோ அந்த தம்ப்நெயில் பார்த்தாலே 2 அருவாள் வச்சுக்கிட்டு பயங்கரமாக நின்றுக்கு இருக்கார் விக்ரம் சார் தான். ஸோ இன்னைக்கு 4.8 மில்லியன் வியூஸ் இருக்குது சோஃபா. ஸோ பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். சாப்டர் 2 மல்லிகை கடை. அந்த கூட்டுரோடு கிட்ட என்னதான் நடந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் நடமாட்டமா இருக்கு. அந்த பக்கம் போகாதீங்க, முனி நடமாட்டம் இருக்குன்னு சொன்னா எவன் கேட்குறான்? ஒரு 50 பேருக்கு உடம்பு ஃபுல்லாடி பேச்சு மூச்சு இல்லைன்னு சொல்றாங்க. முனியா? அடா அதான் நானும் சொல்கிறேன், முனி இல்லாமல் இப்போ மனுஷனா? இந்த கடை தானா? ஆமாங்க. என் மகன் சவாரி போயிட்டு வந்த உடனே கிளம்புனையா. எப்பா உருட்டு விழுந்த காய்ச்சல போடு. எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம்டா. டேய் என்ன போடா. அண்ணா அவன் சரியாட்டா போட்டிருப்பான், எதுக்கு நிற்கிற? கணக்குல எழுதிக்கப்பா. தெரியலண்ணே, இன்னும் திரும்பியாக தான் நிற்கிறான். சுற்றி வேற எவனா இருக்கானா? இல்லை வேற யாரும் இல்லைன்னு பார்த்துட்டேன். அவசரப்படாதடா, ஆள் போட்டோம். இது என்னன்னு தெரியுதா? நல்லா புரியுதுடா. ஆனா அவன் என்ன சொன்னான்னு தெரியுங்கள? காதுக்கு நெத்தி போட்டுக்கும் 2 இன்ச்சு தான் கேப்பண்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் பிச்சை போடுறானா? இன்னைக்கு அவன் உயிரை நான் எடுக்கிறேன். டேய் என்னடா? அண்ணே அவனை மாதிரி தானே? இல்லைண்ணே, பயந்துட்டான் உங்களுக்கு. சுத்தமாக மூஞ்ச காட்ட மாட்டான். டேய் சொம்ப, இப்ப தெரியுதா? அண்ணே அவனே தானே? அவனே தான்டா. டேய் வாடா, வாங்கடா. காதுக்கு நெத்தி போட்டுக்கோ. இல்லைண்ணா ரெட்டிச்சுதான் கேப்பேன். 52 ரூபா வேற. சோப்பு கேட்டல ஊர்வசி 10 ரூபா. 62 வேற. ஓகே காய்ஸ், 3 நிமிஷம் 45 செகண்ட் டீசரு. டைட்டில் இது. ஆனால் பாகம் 2ன்னு போட்டிருக்காங்க. பார்ட் 2 பார்ட் 1 பற்றி இன்னும் சரியாக தெரில. அதுக்குள்ளே பார்ட் 2 போயிட்டாங்க. பார்ப்போம். அருண்குமார் சார் கடைசி அவரோட படம் சிட்டா படம் எல்லாத்துக்கும் நல்லா பிடிச்சிருந்துச்சி. அந்த படம் பார்த்து வரைக்கும் நல்ல ஒரு மெசேஜோட இது. ஸோ இந்த படம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, ராவான படமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வீரா தீரா சூரன் பார்ட் 1 பார்ட் 2 இருக்குதான் கேள்விப்பட்டேன்.
ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுலேயும் லைட்டிங் ஓகே, எல்லாமே லைட்டிங்லாம் நல்லா நேச்சுரலாக இருக்குது. பார்க்குறதுக்கு லைட்டிங் செம்ம நேச்சுரலாக இருக்குது. அண்டு விக்ரம் சாரோட லுக்கு செம்மையாக இருக்காங்க. விக்ரம் சார் செம்ம லுக்கு. இப்போ அது பார்க்கும்போது அருண்குமார் சார் இது கொஞ்சம் எந்த மாதிரி படம் எடுக்க போகிறான்னு தெரில. அவருக்கும் எப்பவுமே கொமர்ஷியல் படமாக எடுக்க ட்ரை பண்ணப்பெல்லாம் கொஞ்சம் செட்டாக தான் இருக்கும். ஐ மீன் அது சேதுபதி வச்சு ஏதோ ஒரு படம் எடுத்தார், சிந்து பார்த்தா என்னமோ சம்திங் அது. பட் அதுக்கு முன்னாடி அவரோட படம் நல்ல படம் இருக்குது. பட் கடைசியாக வந்து சித்தா படம் தான் நிறைய பேத்துக்கு இப்போ இருக்க ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த படம் எப்போ கரெக்டாக வெளியாது தெரில. ஆனால் பார்ட் 1 பார்ட் 2 இருக்கிறனால பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ்.